السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. قال الله تعالى في القرآن العظيم: إن شجرة الزقوم طعام الأثيم كالمهل يغلي في البطون كغلي الحميم. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றன அல்லாஹ். சென்ற பேச்சுகளில் சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய நியாமத்துகளை பற்றியும் ஹூர்களை பற்றியும் பேசியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை நிரந்தரமாக நல்ல அமல் செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் தந்து சுவனத்தை அல்லாஹ் தந்துள்வானாக. நரகத்தை விட்டும் நாம் நம்மை காப்பாற்றிக் செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த பயானில் நாம் நரகத்தை பற்றியும் அது கிடைக்கூடிய வேதனையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தெரிந்து அந்த நரகத்துடைய வேதனையை விட்டு நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், பாவிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள். அவனது மரணத்திற்கு பிறகு அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்தில் அவனுக்கென்று மரணிக்காத கொலையாளி உள்ளான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். குர்ஆன், ஹதீஸ் போன்ற முக்கியமான விஷயங்களில் நாம் அதிகமாக நரகத்துடைய எச்சரிக்கை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு ஹதீஸ்ல பார்க்கின்றோம், உலகத்துடைய நெருப்பு நாம் உணர்ந்து வச்சிருக்கோம். கொஞ்சம் கையில் பட்டா, உடம்பு பார்த்தா மிகப்பெரிய தீக்காயங்கள் ஏற்படுத்திடும். குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் மிகுந்த வேதனையை நமக்கு உண்டாக்கிடும். நரக நெருப்பு பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஹதீஸில் பார்க்க முடியுது, உலக நெருப்பு, உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த உலக நெருப்பு நரக நெருப்பில் 70 பகுதிகளில் ஒரு பகுதி. நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய அந்த உலகத்தின் நெருப்பு இருக்கின்றது, அது நரக நெருப்புடைய 70 பகுதியில் ஒரு பகுதி. நரகின் ஒவ்வொரு பங்கின் வெப்பமும் உலக நெருப்பு வெப்பத்துக்கு சமமானது. அப்போ உலகத்துடைய நெருப்பு நம்ம பார்த்தாவே எவ்வளவு உஷ்ணமா இருக்கு, எவ்வளவு கடுமையா இருக்கு, எவ்வளவு சிரமத்தை உண்டாக்குகின்றது. நபிசாசம் என்ன சொல்கின்றார்கள்? அதே போன்று 70 மடங்கு உள்ள ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பங்கும் உலக நெருப்பு வெப்பத்துக்கு சமமாகுதுன்னு சொல்லும் பொழுது, இப்ப நரகத்துல எவ்வளவு கடுமையான அந்த நெருப்புடைய வேதனை இருக்கும் என்பது நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள முடியுது. உலகத்துல சுகபோகமா வாழ்ந்த ஒரு மனிதனை ஹதீஸ் நபிசாம் சொல்கின்றார்கள், உலகத்துல நல்ல சுகபோகமா வாழ்ந்துட்ட ஒரு மனிதன், நல்லா இருந்தார், எந்த கஷ்டமும் பார்க்கல. அவனை தூக்கி நரகத்துல அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு தடவை முக்கி எடுத்து, அல்லாஹ் அந்த நரகத்துல முக்கி எடுத்து, யாருங்க? உலகத்துல சுகபோகமா வாழ்ந்தவன், கஷ்டமே பார்க்காதவன், முக்கி எடுத்து அல்லாஹ், உலகத்துல ஏதாவது நீ சுகபோகமா வாழ்ந்திருக்கியா, மகிழ்ச்சியை பார்த்துருக்கிறியா, மகிழ்ச்சியா வாழ்ந்தியான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? இல்லவே இல்லை ரப்பேன்னுவான். எதனால? நரகத்துடைய வேதனை அவ்வளவு கடுமையானது. உள்ள போட்டவன உலகத்துடைய வாழ்ந்த அந்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் மறந்து போயிடுவான் மனுஷன். அவ்வளவு ஒரு கடுமையான நரகத்துடைய விஷயத்தை தான் என்ன செய்யறோம், நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நரகத்துடைய வேதனை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஹதீஸ்ல பார்க்கிறோம், நரக நெருப்பு இருக்க, அவங்க பாவத்தின் காரணமா அல்லாஹ் சிலரை கரண்டு கால் வரைக்கும், சிலர்கள் முழங்கால் வரைக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும், சிலருக்கு நெஞ்சு வரைக்கும் செய்யும் அந்த நரக நெருப்பு பிடிச்சு கொள்ளுமா. நம்ம மேலே சொல்லியிருந்தோம், நரக நெருப்புடைய வேதனை 70 மடங்கு, உலக நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது. அவங்க பாவத்தை பொறுத்து சிலருக்கு கரண்டைக்கால், சிலருக்கு முழங்கால், சிலருக்கு இடுப்பு, சிலருக்கு நெஞ்சு வரைக்கும் செய்யும் இந்த நரகம் நெருப்பு வேதனை பிடித்து கொள்ளும் என்பதாக ஹதீஸ்ல பார்க்கணும். சரிங்க, நரகவாசி உள்ள இருக்காரு, அவருக்கும் பசிக்கும் இல்லையா, அவருக்கு என்ன உணவு கிடைக்கும் தெரியுங்களா? நபிசாசம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், இன்ன ஷஜரத்த ஸக்கூம் துஆமுல் அஸீம் கல்முஹுல் யக்லி ஃபில் புத்தூன். ரொம்ப கடுமையான, நீங்க விளங்குனீங்கன்னா, அல்லாஹ் வசன குர்ஆனை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா கண்கள்லாம் கண்ணீர் சொந்து.
இன்னும் அவ்வளவு ஒரு கருமையான வேதனை அல்ல நரகவாசிகள் எல்லாம் வச்சிருக்கிறான். ஜக்கும் என்னும் கள்ளி மரத்துடைய உணவு தான் அவனுக்கு கொடுக்கப்படும். ஜக்கும் என்னக்கூடிய கள்ளி மரத்துடைய உணவு தான். எந்த அளவுக்கு சொன்னா அது வேதனை தெரியுங்களா? அது ஒரு துளி இந்த பூமியில பட்டுடுச்சுன்னு சொன்னா உலகத்துடைய எல்லா பொருளையும் நாசப்படுத்திடுமா. அந்த ஜக்கும் அந்த கள்ளி மரத்துடைய ஒரு துளி இந்த உலகத்துல பட்டுடுச்சுன்னு சொன்னா உலகத்துடைய எல்லா பொருளையும் அது நாசப்படுத்திடும் சொல்லும் போது, அப்ப நரகமா சாப்பிட்றான அவனெல்லாம் என்னத்தான் ஆகும் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? வேறு சில ஹதீஸ்களை பார்க்கும்போது உருக்கப்பட்ட செம்பை போன்று இருக்குமா அந்த கள்ளிமர உணவு. நரகவாசி சாப்பிட்டு கள்ளிமர உருக்கப்பட்ட செம்பை போன்று அல்லாஹ் குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் அது சாப்பிடுவான், கஷ்டப்பட்டு அது சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சோம் நான் வயிறெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். எப்படிங்க? நீர் கொதிக்கிறப்போ நீர் நல்லா ரொம்ப நீர் நெருப்பு வச்சுட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அதே போல வயிறெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருமா. மட்டும் இல்லாம நரகத்துக்கு மத்திய பகுதியில் அல்லாஹ் அவனை கொண்டு போய் அல்லாஹ் சொல்லுவானா, வேதனை தரக்கூடிய கொதிக்கக்கூடிய நீரை தலைமையில ஊத்துன்னு சொல்லுவானா மலக்குமாக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். எவ்வளவு பெரிய ஒரு வேதனைங்க, எவ்வளவு பெரிய வேதனை. அப்போ நாம என்ன செய்யணும்? நரகவாசி அந்த செயல்களை விட்டு நம்ம காப்பாற்றி கொள்ளணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாம நரகத்துல நரகவாசிகளுக்கு முன்ன என்ன செய்யும்? சீல் சலங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் குடிக்கிறதுக்கு அதுதான் கொடுப்பான். அல்லாஹ் குடிக்கிறதுக்கு யாருக்குங்க? நரகவாசிகளுக்கு. நம்ம இன்னைக்கு குடிக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம், எவ்வளவு நம்ம மிதமான விஷயத்த நம்ம சாப்பிட்றோம் கொள்ளுறோம். சீல் சலத்தை அல்லாஹ் கொடுப்பான். நம்ம உடம்புல லைட்டா ஒரு சின்ன சீல் வந்தா என்ன செய்யும்? அருவருப்பா பார்க்குறோம். நம்முடைய உடம்புல வந்த சீல் தான் நம்ம அது என்ன பொத்தியா வச்சுக்கிறோம், என்ன செய்யறோம்? ஒன்று அருவருப்பா பார்க்குறோம். ஆனா நரகவாசியுடைய பானமே என்னங்க? சீல் சலம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சிறிதா சிரமத்தோடு விழுங்குவான். ஹதீஸ்ல வருது, எளிதா லேசா உள்ள போகாது. அவனுக்கு மரணம் என்பதும் அதுல வராது. நரகவாசி நிரந்தரமா அதிலேயே கிடப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், லஹும் மின் ஃபௌகிஹிம் ظுலலும் மினன் நார் வ மின் தஹ்திஹிம் ظுலல். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த நரகவாசிக்கு மேல் பக்கத்திலும் அல்ல அவன் நரகத்தில் ஆன என்ன செய்வான்? நெருப்பில் ஆன ஒரு தட்டை வச்சிருப்பானா, கீழ்ப்புறத்துலையும் நெருப்பில் ஆன தட்டை வச்சிருப்பான். என்னங்க அப்போ? மேலேயும் அவனுக்கு சூடு இருந்துகிட்டே இருக்கும், கீழே சூடு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இப்ப நரகத்து வாசியுடைய நிலைகள் நம்ம பார்க்கிறோம். ஒரு நீண்ட நிழல் கொண்ட ஒரு மரம் இருக்குமா, மூன்று கிளைகள் கொண்ட ஒரு நிழல், புகையுள்ள நிழல் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். புகையுள்ள நிழல். ஆனா அவனுக்கு என்ன ஆகாது? அது சுகத்தை கொடுக்காது. அவனுக்கு மிகப்பெரிய என்ன செய்யும்? அது நரக நெருப்பு விட்டு காப்பாத்தாது. ஆனா அது புகை இருக்கே, அது உஷ்ணத்தை உண்டாக்கும். நிழல் போல இருக்கும், ராகத்தை போல இருக்கும், ஆனா மிகப்பெரிய அவனுக்கு கஷ்டத்தை தான் உண்டாக்கும். அதே போன்று பெரும் மாளிகை போன்ற தீப்பொறிகள் என்ன செய்யும்? மஞ்சள் நிற ஒட்டகங்கள் போல் இருக்குமா. மஞ்சள் நிற ஒட்டகங்கள் போல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீப்பொறிகள், பெரும் மாளிகை போன்ற தீப்பொறி என்ன செய்வோம்? எம்மேல வீசி எரியப்படும் என்பதாகவும் என்ன செய்யுது? ஹதீஸ்ல பார்க்க முடியுதுன்னு சொல்லும்போது, அப்ப நரகவாதிகள் அவர்கள் உலகத்துல செய்யக்கூடிய செயலை என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். நரகத்துடைய வேதனை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த தவறுகள் என்ன செய்ய மாட்டோம். எப்பவுமே நம்ம இந்த தவறுகள் செய்ய மாட்டோம். நம்ம இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்? ஒதுங்கி கொள்வோம். ஆனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் எச்சரிக்கை செய்தார்கள். நான் பார்ப்பதை நீங்க பார்த்தால் நீங்க குறைவா சிரிப்பீர்கள், அதிகமா அழிவீர்கள். நபி ஸல்லல்லாஹு நரகத்தை பார்த்தாங்க, நரகத்துடைய வேதனைகளை பார்த்தாங்க. அவர்களுக்கு பெரிய பெரிய கற்கள் மண்டையில போட்டு தலையெல்லாம் நசுங்கும். நரகத்துல அல்லாஹ் ஒரு கல்லை எரிஞ்சா, ஒரு கல் எரிஞ்சா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் செய்யுமா அந்த கல் அந்த கீழ் நோக்கி போய் சேராதான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆழத்தால் நரகத்தை வச்சிருக்கிறான். இப்போ இவ்வளவு வேதனைகள் இருக்கும்பொழுது நாம் நரக விஷயத்துல நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் யோசனை பண்ணி பார்க்கணும் நண்பர்களே. எனவே நரக விஷயங்கள்ல நாம் அதிகமா அல்லாஹ் பயப்பட வேண்டும். நாம் அதிகமா என்ன செய்யணும்? அல்லாஹ்விட்டு பாதுகாப்பு தர வேண்டும். காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த துவா. சுபுலையும் என்ன செய்யணும்? நம்ம காலையிலையும் மாலையிலையும் 7 தடவை என்ன செய்யணும்? அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். அல்லாஹ் நரகத்தை நெருப்பு விட்டு காப்பாத்து, நரக நெருப்பு விட்டு காப்பாத்து. நம்முடைய உலமாக்கள் பெரியவர்கள்லாம் அதிகமாக என்ன செஞ்சாங்கன்னு நரகத்துடைய பாதுகாப்பு கேட்டாங்க. சொர்க்கத்தை கூட என்ன செய்யல, முதல்ல வேண்டல. நரகத்துடைய பாதுகாப்பு, நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டா போதுமே, நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டா போதுமே.
அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நம்முடைய இமாம்கள் பயந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட பயத்தை உள்ளத்தில் வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம், மற்றவர்களுக்கு நம்ம கட்டுப்பட மாட்டோம். நம்ம செய்வோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வோம். எப்போ நம்ம அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் தூதருக்கும் கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறோமோ, அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த நரக நெருப்பு என்ன செய்வான்? அல்லாஹ் நம்ம விட்டு அல்லாஹ் காப்பாற்றிடுவோம். நம்ம நரகத்தை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவான். நாம் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? மறு உலகத்துல அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நல்லடியாக நாம் வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிரும். எனவே நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உரையாடல் மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நரக நெருப்பு மிகவும் கொடுமையானது, மிகவும் கடுமையானது, மிகவும் தீங்கு செய்யக்கூடியது. நம்ம நிம்மதியாக அங்க இருக்க முடியாது. நமக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க மௌத்தாகணும்னு நினைச்சாகணும். நரகவாதி மௌத்தை கேட்பான், எனக்கு சாவு வரணுமே கேட்பான். ஆனா அவனுக்கு வரவே வராது. அங்க வெறும் வேதனை மட்டும்தான் இருந்து கொண்டே இருக்கும். எனவே நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை என்பதான் ஹதீஸ்ல பார்க்க முடியுது. சில பேருக்கு மிகப்பெரிய கற்கள் எடுத்து மண்டையை உடைக்கப்படும், திரும்ப தலை புதுசாயிரும் அந்த கல் வர்றதுக்குள்ள. இப்படி பல வேதனை பார்க்கிறோம். சிலர் கத்திரிக்கோலை வச்சு நிச்சயம் அவங்களுடைய கை கால்கள் எல்லாம், அவருடைய உடல் உறுப்புகள்லாம் வெட்டப்படும் என்பதாகவும் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒவ்வொரு தவறான செயல்களுக்கும், ஒவ்வொரு பாவமான காரியத்திற்கும் ஒவ்வொரு தண்டனைகள் என்பதை நாம் ஹதீஸ் மூலம் பார்க்கிறோம். எனவே நாம் குர்ஆனை, ஹதீஸ் நாம் அதிகமாக படிப்போமாக, அதிகமாக ஆய்வு செய்வோமாக, அதிகமாக அமல் செய்வோமாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்களுடைய அன்பை பெறக்கூடிய நற்காரியத்தை நாம் செய்து கட்டுப்பட்டு வாழ்ந்து நாம் இந்த நரகத்துடைய விடுதலையை நாம் அல்லாஹ்விட்டு பெற்றுக்கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ் தூதருடைய அந்த கருணையும் பெற்றுக்கொள்வோமாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.